வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஸ்ரீதேவி மூதேவி அவங்கள பற்றிய ஒரு சின்ன செய்தி. ஸ்ரீதேவினா உங்களுக்கு எல்லாம் தெரியும், சினிமா நடிகை இல்லை, ஸ்ரீ லக்ஷ்மி, திருமாலுடைய திருமார்பிலே திருவாசம் செய்யும் அந்த லக்ஷ்மி. இந்த மூதேவி அப்படிங்கிறது யார்? மூதேவின்னு தான் நீங்களும் நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை, அது லக்ஷ்மியோட அக்கா. மூத்த தேவி ஸ்ரீதேவி அப்படிங்கிற பேரை தான் நம்ம சுருக்கி மூதேவின்ட்டோம். மூதேவி அப்படிங்கிறது தவறான கோணத்தில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே ஒழிய நல்ல பார்வை நமக்கு வரவில்லை. உண்மையிலே அது அப்படி இல்லை. ஒரு சமயம் ஸ்ரீதேவிக்கும் அந்த மூத்த தேவிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. யார் இதில் அழகு அப்படின்னு வரக்கூடியதானே, பெண்களுக்கே உண்டான ஒரு இயல்பான குணம், தப்பு இல்லை. அப்போது நாரதர்கிட்ட போகிறாங்க. நாரதர்கிட்ட போய் என்ன சொல்கிறாங்க, எங்கள் 2 பேரில் யார் ரொம்ப அழகு அப்படின்னு கேட்குறாங்க. நாரதர் அப்படியே யோசித்து பார்க்குறாரு. பல விஷயங்கள் அவர் மனசில் ஓடுது. அதாவது ஸ்ரீதேவி அழகு அப்படின்னு சொன்னால் மூதேவி கோச்சிக்குவா. கோச்சிக்கிட்டு என்ன பண்ணுவா, இரு உன்னை என்ன பாடுபடுத்துகிறப்பாருன்னு நம்ம வீட்டிலேயே தங்கிடுவா. சப்போஸ் மூதேவி அழகுன்னு சொன்னோன்னு வச்சுக்கோ, அப்போவும் அவள் சந்தோஷப்பட்டு நம்ம வீட்டில் தங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. லக்ஷ்மி கண்டிப்பாக கோச்சிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னடா சொல்கிறது, தர்ம சங்கடமாக போச்சே, இந்த நாரதர் நிலைமை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாரு, ஒரு ஐடியா பண்ணுறார். சரி, 2 பேரும் அப்படி நடந்து காட்டுங்க பார்க்கலாம், அதை வச்சு தான் நான் சொல்ல முடியும், சும்மா நிற்கும்போது சொல்ல முடியாது அப்படின்ட்டு. ஒருத்தர் இப்படி போகவும் ஒருத்தர் இப்படி வரவும் மாறி மாறி முன்பக்கம் பின்பக்கம் ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு முடிவை சொல்றார். லக்ஷ்மி, நீ வரும்போது அழகாக இருக்கிறாய். மூத்த தேவி, நீ செல்லும் போது அழகாக இருக்கிறாய் அப்படின்ட்டு 2 பேருக்குமே சந்தோஷமா போச்சு. பிரச்சனை தீர்ந்துருச்சு. நாரதர் கழகம் நன்மையில் முடியும்பாங்க. அவருக்கே ஒரு பிரச்சனை வரும்போது விடுவாரா? கரெக்டான ஒரு முடிவை எடுத்துட்டு அவர் தப்பிச்சுக்கிட்டார். ஆக்சுவலாக இவங்க 2 பேர் அக்கா தங்கச்சி. அந்த மூத்த தேவி தவறான கண்ணோட்டத்தில் சித்தரிக்கிறாங்க மூதேவின்னு. அப்படி கிடையாதான். இந்த மூத்த தேவியை நம்ம மூதேவின்னு கூப்பிட்றோம். அவங்க நமக்கு கெடுதல் பண்ணுவாங்க, அது நல்லது இல்லை, அது அபசகனம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அப்படி உண்மையிலே இல்லையாம். நமக்கு வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை உணர்த்துறதுக்கு தான் அந்த மூத்த தேவியுடைய வேலையாம். இன்னும் கூட திருமாலுடைய மூத்த மனைவின்னு கூட சொல்லுவாங்க. 2 மனைவிகளில் மூத்த தேவி தான் மூத்த மனைவியாம், இளைய தேவி தான் லக்ஷ்மி தேவி. அந்த லக்ஷ்மி தேவி தான் நமக்கு தெரியும். இந்த அம்மாவை நம்ம ஒதுக்கியே வச்சுருக்கோம். இன்னும் கூட பண்டைய காலத்தில் இந்த மூத்த தேவிக்கு கோவில், சிலை, பூஜை, புனஸ்காரம்லாம் இருந்ததாக சொல்கிறாங்க. எப்பவுமே ஒன்று பாருங்கள், நம்ம சில விஷயங்களை சுருக்கி இறுக்கி என்னத்தையாவது பண்ணி அர்த்தமே மாறுற மாதிரி பண்ணிடும். அதனால வந்த வேணதான் இந்த மூதேவி அப்படிங்கிற வார்த்தை. உண்மையில் அப்படி கிடையாது. தயவு செய்து இனிமேல் யாரையும் நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லி திட்டாதீர்கள், கோபித்துக் கொள்ளாதீர்கள். மூத்த தேவிதான் மூதேவியானது. அது அவங்க தப்பு இல்லை, நம்மளுடைய தப்பு. சரிங்களா? நம்ம தான் அப்படி கூப்பிட்றோம், பேர் அப்படியே வைப்பாங்க. அப்படி இல்லை. நிறைய விஷயங்கள் அந்த உருவி மருவின்றாங்கல்ல, அந்த மாதிரி மாறிப்போகுது. அதில் அனர்த்தங்கள் நிறைய வருது, ஆபத்துக்களும் வருது. அதில் ஒரு வார்த்தை மெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும்பாங்க. அந்த கொல்ற வார்த்தை தான் இது. அதனால் இனிமேலாவது இந்த வார்த்தையை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்கள், யாரையும் குறையாக கூறாதீர்கள். இதாங்க இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.